ஹாய் ஒருவன், வெல்கம் டு மை சேனல். நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா அக்கௌண்டிங் கான்செப்ட்ஸில் ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட். இந்த கான்செப்ட் வச்சு தான் அக்கௌண்ட்ஸே ரன் ஆகுது. என்ன கான்செப்ட் பார்த்துருவோம்? டியூவல் ஆஸ்பெக்ட் கான்செப்ட். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டியூவல் ஆஸ்பெக்ட் கான்செப்ட்னா என்ன, அதோட யூசர்ஸ், அதுக்கப்புறமா எக்ஸாம்பிள்ஸ், எதுக்காக வந்தது, இது எப்படி வந்தது, இதை பற்றி எல்லாத்தையும் பார்ப்போம். சரி, ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் பார்த்துருவோம். According to this concept, every transaction and events has two aspects, that is dual aspect or dual effect. அதாவது இந்த டிஃபரன்ஸ் படி என்னென்னா, அக்கௌண்ட்ஸில் அதாவது நார்மலாக பிஸ்னஸ் பண்ணக்கூடிய எந்த ஒரு டிரான்சாக்ஷனும் ஈவெண்ட்டும் இருந்தாலும் அது வந்து டூ எஃபெக்ட்ஸ் உருவாக்கும். அது என்ன டூ எஃபெக்ட்ஸு, அது எப்படி உருவாகுது சொல்லிட்டு அது ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்த்தா நமக்கு இன்னும் கிளியராக புரியும். அதாவது எக்ஸாம்பிள் பார்த்துப்போம். அருண் ஸ்டார்ட்ஸ் பிஸ்னஸ் வித் கேஷ் 5 lakhs. அருண் ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது வச்சுக்கோங்க. அவர் வந்து 5 lakhs இன்வெஸ்ட் பண்ணுறாரு. இனிஷியலாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் 5 lakhs இன்வெஸ்ட் பண்ணுறாரு. எப்படி வந்து இது டியூவல் ஆஸ்பெக்ட் கான்செப்ட் படி டூ எஃபெக்ட்ஸ் உருவாக்குதுன்னு பார்ப்போம். அதாவது நம்ம ஏற்கனவே முன்னாடியே பார்த்துருப்போம் பிஸ்னஸ் சென்சிட்டிவ் கான்செப்ட்னு. அதாவது பிஸ்னஸ் தனி ஓனர் தனி. அப்போ நான் இங்கே என்ன பிஸ்னஸை நினச்சிப்பேன், நான் வந்து ஐ கன்சிடர் ஐ செல்ஃப் ஆஸ் அ பிஸ்னஸ். அப்போ என்ன பண்ணிப்பேன், அருண் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், என்கிட்ட 5 lakhs கொடுத்துருக்கான். இப்போ என்னன்னா என்கிட்ட கேஷ், அதாவது கேஷ் வந்து அசட்டு. ஏன் அது அசட்னா என்னென்னு பார்த்துருவோம். அசட்னா நம்ம அது மேலே நம்மளுக்கு ஒரு ரைட் இருக்கும். இப்போது உங்களுக்கு ஒரு காசு இருக்குன்னா, உங்ககிட்ட ஒரு காசு இருக்குன்னா அது உங்களுக்கு ஒரு ரைட்டு. நீங்கள் அதை வச்சு வேணால் வாங்கலாம், யாருக்குன்னா கொடுக்கலாம். அது மேலே உங்களுக்கு ஒரு ரைட் இருக்குது. பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து இந்த 5 lakhs அவங்க கொடுத்துருப்பான்ல. அருண்ற ஒரு பர்சன் வந்து உங்ககிட்ட 5 lakhs கொடுத்துருக்காரு. அப்படின்னா உங்ககிட்ட வந்து 5 lakhs கேஷ் இருக்கும். இப்போ அந்த கேஷ்ன்றதுனா உங்களுக்கான அசட்டு. அதே டைம் இப்போது அருண்றவர் வந்து நீங்கள் வந்து பிஸ்னஸ்க்குள்ளே 5 lakhs கொடுத்துருக்காரு. அந்த கேஷ் என்கிட்ட இருக்குது, அந்த 5 lakhsன்ற அசட்டு. அதே மாதிரி அருண்ன்றது ஒரு லைபிலிட்டி. ஏன்னா என்றைக்காக இருந்தாலும் அந்த கேஷ் வந்து நம்ம திருப்பி கொடுத்தாகணும். அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த 5 lakhs வந்து லைபிலிட்டின்றது ஒன்று இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போது இந்த டிரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த டிரான்சாக்ஷன் நடந்ததுனால டூ எஃபெக்ட் நடந்திருக்கு. ஒன்று அசட்டு வந்து 5 lakhs இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இன்னொன்று லைபிலிட்டி வந்து 5 lakhs இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதே மாதிரி தான் அக்கௌண்ட்ஸ் நடக்கக்கூடிய ஒவ்வொரு டிரான்சாக்ஷன்ஸும் ஒவ்வொரு ஈவெண்ட்ஸும் எல்லா டிரான்சாக்ஷன் நடந்தாலும் அது வந்து டூ ஆஸ்பெக்ட்ஸ், அதாவது டூ எஃபெக்ட்ஸ் உருவாக்கும். ஒன்று அசட்டை இன்க்ரீஸ் பண்ணலாம், இன்னொன்று லைபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணலாம். இதே மாதிரி இல்லைனா அசட்டை இன்க்ரீஸ் பண்ணலாம், இன்னொரு லைபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணலாம். இது மாதிரி நிறைய காம்பினேஷன்ஸில் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே அசட்டை 5 lakhs இன்க்ரீஸ் ஆகிருக்கு, லைபிலிட்டி 5 lakhs இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது வந்து ஒரு மேக்ஸ் ஈக்குவேஷன் மாதிரி ஃபார்ம் பார்த்தீங்கன்னா அசட்ஸ் வந்து ஈக்குவல் டு லைபிலிட்டின்னு சொல்லிட்டு உருவாகுது. அது நீங்கள் மேக்ஸில் படிச்சிருப்பீங்க. அதாவது x + y + z = 4. இது மாதிரி ஈக்குவேஷன்ஸ் அதாவது x = அது நம்ம வந்து வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுவோம். அது x = 1, y = 1, z = 2 அப்படி போடும்போது நம்மளுக்கு இங்கே 1 + 2 1 + 1 + 2 அதாவது 4 = 4, LHS = RHS சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் இதே மாதிரி தான். ஸோ நம்ம நிறைய ப்ராசஸ் பண்ணி அதில் வந்து என்ன ஆகும்னா ப்ராசஸ் நிறையா நடக்கும். ட்ரான்சாக்ஷன் ரெக்கார்ட் பண்ணி நம்ம கடைசியில் என்ன பண்ணுவோம்னா அசட்ஸ் = லைபிலிட்டின்னு சொல்லிட்டு பேலன்ஸ் ஷீட்டில் நமக்கு அந்த ஸ்டேட்மெண்ட்டில் கொண்டு வருவோம். ஒட்டுமொத்த அக்கௌண்ட்ஸுமே இதுதான், சிம்பிளாக இவ்வளோ தான். இப்போது இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். அதாவது பர்ச்சேஸ் குட்ஸ் worth 1 lakh. இங்கே பார்த்தீங்கன்னா அருண்ற வந்து நமக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். நம்ம பிஸ்னஸ் இருக்கோம். பிஸ்னஸில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கூட்ஸ் வாங்கியிருக்காரு, டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் சொல்லியிருக்கோம். அப்போது சாரி க்ளோத்ஸ் வாங்கியிருக்காரு. அதுக்கு வந்து கேஷ் வந்து 1 lakh கொடுத்துருக்காரு. அசட்ஸ் அதாவது கூட்ஸ் வாங்கியிருக்காரு, கேஷ் 1 lakh கொடுத்து அசட்ஸ் வாங்கியிருக்காரு. இப்போ கேஷ்ன்றது அசட்டு. அது வந்து என்கிட்ட வந்து 5 lakhs இருந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அக்கௌண்ட்ஸ் வந்து நம்ம ஒரு அசட்ஸ் = லைபிலிட்டி சொல்லிட்டு பச்சைல முன்னாடியே பார்த்துருப்போம். ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் வந்து மேத்தமெட்டிக்ஸ்லாம் அது மாதிரி. அப்போது இது வந்து நம்ம வந்து ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கல, அதாவது நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேஷ்ன்றது 5 lakhs வந்து படிக்கிறது. நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா, இன்வெஸ்ட் பண்ணிப்போம் 5 lakhs வந்து. அப்போ என்ன ஆகும்னா அசட் சைடில் வந்து கேஷ் வந்து 5 lakhs இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அதே மாதிரி கேபிட்டல்னா ஒரு ஃபார்ம் ஆஃப் லைபிலிட்டி, அதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் லைபிலிட்டி தான். அக்கௌண்ட் லைபிலிட்டியில் ஒரு கைண்டு. இப்போது 5 lakh அதுவும் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். கேஷ் அதாவது அசட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, லைபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கேஷ் வந்து கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணிப்போம். கேஷ் 1 lakh போயிருக்கும், கூட்ஸ் 1 lakh வந்திருக்கும். அதே கேஷ்லேருந்து நான் 1 lakh கொடுத்துருப்பேன், கூட்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் கொடுத்துருப்பேன், அது கூட்ஸ் தான் அங்கே குறியுது, அது 1 lakh கொடுத்துருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கிட்ட கேஷ் வந்து 4 lakhs இருக்கும், கூட்ஸ் அசட் எவ்வளோ இருக்குன்னா கூட்ஸ் எவ்வளோ இருக்கும் 1 lakh இருக்கும். இப்போ ரெண்டு சேர்த்து 5 lakh. அதே மாதிரி கேபிட்டல் 5 lakhs. எந்த சேஞ்சஸ் ஆகல, ரெண்டுமே அசட்ஸ் = லைபிலிட்டி சொல்லிட்டு ஃபார்ம் ஆயிடுச்சா. அதே மாதிரி தான் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். அதாவது கேஷ் வித்ட்ரான் பை ஓனர் 50,000. ஓனர் வந்து
பிஸ்னஸ்லேருந்து 50,000 எடுத்துடுறாரு பர்சனல் யூஸ்க்காக. இப்போ என்ன ஆகும்னா கேஷ் வந்து என்கிட்ட 4 lakh இருந்ததா, 4 lakh இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. ஏன் இங்கே நான் 1 lakhs வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு செலவு பண்ணிட்டேன். 4 lakhல வந்து 50,000 வந்து அவர் எடுத்துன்னு போயிட்டார். அப்போது பார்த்தீங்கன்னா ஓனர் வந்து 50,000 எடுத்துன்னு போயிட்டார். அப்போ அதே மாதிரி தான் 4 lakhல வந்து 4 lakh 50,000 போயிடுச்சுன்னா அப்போ என்ன ஆகுன்னா 3,50,000 வரும். அப்புறமா என்கிட்ட கூட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணது ஒரு அசட், அது ஒரு அசட்டு, அது ஒரு 1 lakh இருக்கும். கடைசியில் இங்கே 4,50,000 இருக்கும். அதே மாதிரி கேபிட்டலில் வந்து 5 lakh இருந்ததா, அதில் 50,000 வந்து எடுத்துன்னு போயிட்டார். அப்போ மிச்சம் இருக்குது இந்த 4,50,000. இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அசட்ஸ் ஈக்குவல் டு லைபிலிட்டி சொல்லிட்டு ஃபார்ம் ஆயிடுச்சா. இது மாதிரி தான். இது மாதிரி அக்கௌண்ட்ஸில் எல்லா கான்செப்ட்ஸுமே எல்லா ஒரு ட்ரான்சாக்ஷன் எந்த நடந்தாலும் அது வந்து டியூவல் ஆஸ்பெக்ட் கான்செப்ட் படி தான் நடக்கும். அது இது மாதிரி எஃபெக்ட்ஸை கொடுக்கும். என்னென்ன எஃபெக்ட்ஸ்லாம் வரும் பார்த்தீங்கன்னா, ஒன்று அசட் இன்க்ரீஸ் ஆகி லைபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இல்லையா அசட் கம்மியாகி லைபிலிட்டி கம்மியாகணும். இல்லை இன்னொன்று தேர்ட் என்ன நடக்கணும், அசட் ஒரு அசட் இன்க்ரீஸ் ஆகி இன்னொரு அசட் கம்மியாகலாம். இல்லைனா ஒரு லைபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகி இன்னொரு லைபிலிட்டி கம்மியாகலாம். எந்த ஒரு ட்ரான்சாக்ஷன் நடந்தாலும் இந்த 4 எஃபெக்டில் எதெல்லாம் சொல்லி நடக்கும். இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ், இந்த 4க்கான எக்ஸாம்பிள்ஸும் இந்த 4க்கான எஃபெக்ட்டு, இந்த 4க்கான எக்ஸாம்பிள்ஸும் சேம். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா லோன் இந்த லைபிலிட்டி இந்த 4th ஒனுக்கு மட்டும் இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்க. அது லோன் ரைஸ்டு ஃபார் 1 lakh டு ரைட் ஆஃப் த லோன் நாட் பே ஆஃப். அது ஒரு லோன் அடைக்கிறதுக்காக இன்னொரு லோன் வாங்கியிருக்கேன். அது 1 lakh லோன் இருக்குது என்கிட்ட ஏற்கனவே இருந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஏற்கனவே அசட்டில் வந்து கேபிட்டலில் வந்து 10 lakh. உங்கள் எக்ஸாம்பிள் சொல்கிற பாருங்க, 10,000 கேபிட்டல் ஏற்கனவே இருக்குது. ஏற்கனவே பழைய லோன் வந்து 20,000 இருக்குது. அதே மாதிரி கேஷ் என்கிட்ட 30,000 இருக்குது. ஏன்னா லோன் இங்கே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 30,000 என்கிட்ட கேஷ் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறேன்னா 20,000 புது லோன் வாங்கியிருக்கேன், பழைய லோன் அடிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் என்கிட்ட என்ன இருக்கும் 20,000 10,000, இங்கே பார்த்தீங்கன்னா 30,000 வரும். அதே மாதிரி இங்கே சேர்த்து 30,000, அவ்வளோதான் ஈக்குவலேட்டாக ஆகிடுச்சு. இது மாதிரி தான் எல்லா அக்கௌண்ட்ஸுமே இந்த டியூவல் ஆஸ்பெக்ட் கான்செப்ட் படி தான் ரன் ஆகுது. அதனால் டியூவல் ஆஸ்பெக்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். அதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். சும்மா தெரிஞ்சால் போதும். டியூவல் ஆஸ்பெக்ட்னா அதில் 2 எஃபெக்ட் இருக்கும். ஞாபகம் வச்சுக்கணும். எந்த ஒரு ட்ரான்சாக்ஷன் போடும்போதும் டியூவல் ஆஸ்பெக்ட் கான்செப்ட் படி தான் நடக்கும். அது நம்ம ஞாபகம் வச்சுன்னு போட்டோம்னா அக்கௌண்ட்ஸ் கரெக்டாக இருக்கும். நம்மளுக்கு பேலன்ஸ் ஷீட்னு சொல்லிட்டு இருக்குது. அது அசட் ஈக்குவல் லைபிலிட்டி சொல்லிட்டு லாஸ்ட்டில் ப்ரிப்பேர் பண்ணுவோம். அது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட். அது வந்து கிளியராக இருக்கும். நம்மளுக்கு இதெல்லாம் எந்த ஒரு குழப்பமும் வராது. தேங்க்ஸ். தட்ஸ் ஆல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.